Introduction to Anatomy and Physiology. உடற்கூறியல் என்பது மருத்துவத்தின் பழமையான அறிவியல் ஒழுக்கமாகும். கிமு 3ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்ட்ரியாவில் மனித உடலில் முதலில் ஆவணப்படுத்தப்பட்ட விஞ்ஞான பிளவுகளை பற்றி பார்ப்போம். கிளாடியஸ் கேலன் பண்டைய கிரேக்கத்தின் மிக முக்கியமான மருத்துவர். இவர் ஒரு ராஜாவுக்கு மருத்துவராகி குரங்குகள் மற்றும் பன்றிகளின் உடல்களை பிரிப்பதின் மூலம் தன் மருத்துவ அறிவை வளர்த்து கொண்டார். இவரது மனித உடற்கூறியல் பற்றிய தவறான கோட்பாடுகள் மறுமலர்ச்சி வரை மருத்துவ அறிவியலில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதிக்கம் செலுத்தியது. லியோனார்டோ டா வின்சி இவர் ஒரு புகழ்பெற்ற சிறந்த இத்தாலிய மேதை மட்டுமல்ல, இவர் ஒரு கட்டிட கலைஞரும் புனைவாளரும் பொறியியலாளரும் சிற்பியும் ஓவியரும் ஆவார். ஒரு மருத்துவமனையில் மரித்த உடல்களை வெட்டி எடுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டார். ஓவியராக இவர் விரைவில் தசைகள், தசைநான்கள், கட்படும் உடற்கூற்றியல் கூறுபாடுகளை வரைந்து உடல் உருவ அறிவியலில் தேர்ந்தார். ஆண்ட்ரியஸ் வெசாலியஸ் இவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் அனாட்டமி என்று அழைக்கப்பட்டார். இவர் உடற்கூறியலை கற்று தேர்ந்தவராயிருக்கிறார். மட்டுமல்ல, இவர் இறந்த மனிதர்களின் உடல்களை பிரித்தலின் மூலம் மிகுந்த சிறந்த பெயர் பெற்றார். இதற்கு முன்னர் யாரும் கண்டுபிடிக்காத உடலை பற்றிய நிறைய உண்மைகளை இவர் கண்டுபிடித்துள்ளார். அனாட்டமி என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. Definition of human anatomy. Human anatomy is the scientific study of the body structures. Anatomy என்றால் உடலின் கட்டமைப்புகள் பற்றிய அறிவியல் ஆய்வு ஆகும். Physiology இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. Physio means nature, logy means study. Definition of human physiology. Human physiology is the science of mechanical, physical and biochemical function of humans. மனித உடலியல் என்பது மனிதர்களின் இயந்திர உடல் மற்றும் உயிர் வேதியியல் செயல்பாட்டின் அறிவியல் ஆகும். Subdivisions of anatomy. மொத்த உடற்கூறியல் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. First, surface anatomy. Second, systematic anatomy. Third, regional anatomy. முதலாவது மேற்பரப்பு உடற்கூறியல், இரண்டாவது முறையான உடற்கூறியல், மூன்றாவது பிராந்திய உடற்கூறியல். Surface anatomy. Surface anatomy is the study of the external features of the body. மேற்பரப்பு உடற்கூறியல் என்பது உடலின் வெளிப்புற அம்சங்களை பற்றிய ஆய்வு. Systemic anatomy. Systemic anatomy is the study of the structures that make up a discrete body system. முறையான உடற்கூறியல் ஒரு தனித்துவமான உடல் அமைப்பை உருவாக்கும் கட்டமைப்புகளின் ஆய்வு. Third, regional anatomy. The study of anatomy based on regions. பிராந்திய உடற்கூறியல் பிராந்தியங்களின் அடிப்படையில் உடற்கூறியல் ஆய்வு. Microscopic anatomy is subdivided into 2 types, cytology and histology. Cytology is the study of cells, histology is the study of tissues. நுண்ணிய உடற்கூறியல் இதில் 2 உட்பிரிவுகள் இருக்கிறது. உயிர் அணுக்களை பற்றிய ஆய்வு, இரண்டாவது உயிர் தசை கூறுகள் பற்றிய ஆய்வு. Pathological anatomy. It is concerned with structural changes accompanying disease. நோயியல் உடற்கூறியல் நோயுடன் கூடிய கட்டமைப்பு மாற்றங்களுடன் தொடர்புடையது. Radiographic anatomy. Study of anatomy through the use of radiographic films. கதிரியக்க உடற்கூறியல் கதிரியக்க படங்களின் பயன்பாட்டின் மூலம் உடற்கூறியல் ஆய்வு. Developmental anatomy.
The study of development from the fertilized egg to adult form. வளர்ச்சி உடற்கூறியல், கருவுற்ற முட்டையிலிருந்து வயது வந்த வடிவத்திற்கு வரை வளர்ச்சி பற்றிய ஆய்வு. Embryology anatomy. The study of development from the fertilized egg through the 8th week in uterus. கரு உடற்கூறியல், கருவுற்ற முட்டையிலிருந்து கருப்பையில் 8வது வாரம் வரை வளர்ச்சி பற்றிய ஆய்வு. Next, we are going to study about physiology subdivisions. உடல் இயலில் உட்பிரிவுகள் பற்றி பார்க்கலாம். முதலாவது cell physiology. Cell physiology is the biological study of the activities that takes place in a cell to keep it alive. உயிரணு உடலியல், ஒரு உயிரணுக்குள் உயிருடன் இருக்க அதற்குள் நடக்கும் செயல்பாடுகளின் ஆய்வு. Second, pathophysiology, the study of functional changes associated with disease and aging. நோயியல் உடலியல், நோய் மற்றும் வயதானவற்றுடன் தொடர்புடைய செயல்பாட்டு மாற்றங்களின் ஆய்வு. Next, exercise physiology, the study of changes in the cells and organ function during muscular activity. உடற்பயிற்சி உடலியல், தசை செயல்பாட்டின் போது உயிரணுக்கள் மற்றும் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய ஆய்வு. Neurophysiology, study of functional characteristics of nerve cells. நரம்பியல் உடலியல், நரம்பு உயிரணுக்களின் செயல்பாட்டு பண்புகள் பற்றிய ஆய்வு. Endocrinology, the study of hormones, that is chemical regulators in the blood and how they control the body functions. உட்சுரப்பியல், உட்சுரப்பி நீர் பற்றியும் மற்றும் அவை உடல் செயல்பாடுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன என்பதை பற்றியும் செய்கிற ஆய்வு. Cardiovascular physiology, the study of functions of the heart and blood vessels. இருதயம் மற்றும் இரத்த நாளங்களின் செயல்பாடுகள் பற்றிய ஆய்வு. Respiratory physiology, immunology, renal physiology, அதாவது சுவாச உடலியல், நோய் எதிர்ப்பு, சிறுநீரக உடலியல். Respiratory physiology, functions of the air passageways and lungs, காற்று வழித்தடங்கள் மற்றும் நுரையீரலின் செயல்பாடுகளை பற்றியது. Immunology, how the body defends itself against disease causing agents. நோய் எதிர்ப்பு, நோய் ஏற்படுத்தும் முகவர்களுக்கு எதிராக உடல் தன்னை எவ்வாறு தற்காத்துக் கொள்கிறது என்பதை பற்றியது. Renal physiology, it is the function of the kidneys. சிறுநீரக உடலியல், சிறுநீரகங்களின் செயல்பாடுகளை பற்றிய ஆய்வு. Next, we will study about levels of structural organization. கட்டமைப்பு அமைப்பின் நிலைகள். First, atom, molecule, macromolecule, organelle, cell, tissue, organ, organ system, then organism. முதலாவது அணு, மூலக்கரு, பெருமூலக்கரு, நுண்ணுறுப்பு, உயிரணு, திசுக்கள், உறுப்பு, உறுப்பு அமைப்பு மற்றும் உயிரினம். Let us study about the atom level. What is atom? Atom is smallest unit of matter that participate in chemical reaction. அணு என்பது வேதியியல் எதிர்வினைகளில் பங்கேற்கும் பொருளின் மிகச்சிறிய அலகு. Two or more atoms combine to form a molecule, such as the water molecules, proteins, and sugars found in living things. இரண்டு அல்லது அதற்கும் அதிகமான அணுக்கள் சேர்ந்து ஒரு மூலக்கூறையை உண்டாக்கும். Next, second level is cellular level. Two molecules together form a cell. Cell is basic structural and functional unit of an organism.
Cell is composed of chemicals. Example carbon. உயிர் அணுக்களின் நிலை. உயிரணு என்பது ஒரு உயிரினத்தின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு. உயிரணுக்கள் ரசாயனங்களால் ஆனது. Next is tissue level. திசு நிலை. Group of cells form a tissue. They work together to perform a specific function. உயிரணுக்களின் குழு திசு ஆகும். இவைகள் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை செய்ய ஒன்றாக வேலை செய்கிறது. Types of tissues. Epithelial tissue. தோல் மேல்புற திசு. Connective tissue. இணைப்பு திசு. Muscle tissue. தசை திசு. Nervous tissue. நரம்பு திசு. Next is organ level. உறுப்பு நிலை. Different types of tissues are joined together to perform a certain function. ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை செய்ய பல்வேறு வகையான திசுக்களும் ஒன்றிணைக்கப்படுகின்றன. Next is system level. Multiple organs join together to form a system. உறுப்பு அமைப்பு நிலை. இரண்டு அல்லது அதிகமான உறுப்புகள் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். Types of systems. Respiratory system. சுவாச அமைப்பு. Muscular system. தசை அமைப்பு. Digestive system. செரிமான அமைப்பு. Cardiovascular system. இருதய அமைப்பு. Skeletal system. எலும்பு அமைப்பு. Next is organismal system. உயிரின அமைப்பு. The organism level is the highest level of organization. All the parts of human body functioning together constitute the total organism. உயிரின நிலை என்பது அமைப்பின் மிகுந்த உயர்ந்த நிலை. மனித உடலின் அனைத்து பகுதிகளும் ஒன்றாக செயல்படுவதால் மொத்த உயிரினம் உருவாகிறது. So, we saw the levels of structural organization in our body. உடல் கட்டமைப்பின் நிலைகளை நம்ம பார்த்தோம். First atom, second cell, third tissue, fourth organ, fifth system, sixth organism. அணு, உயிரணு, திசு, உறுப்பு, உறுப்பு அமைப்பு மற்றும் உயிரினம். Thanks for watching this video.